Good morning, everybody. இன்னைக்கு ஆன்மீக வழியில ப்ரோக்ராம்ல பேச போறவர் வெங்கட்ராமி மாமா from பெங்களூர். அவர் மேல்கோட்டைங்கிற ஊர்ல வந்து வேத பாடசாலை நடத்தியிருந்தார். அப்புறம் கிருஷ்ண பிரேமிங்கிற ஒரு தீவிர கிருஷ்ண பக்தரோட பாடல்களை நிறைய படிச்சிருக்கேன். எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன். எங்களோட மானசிக குரு நாங்கள் பஜனை கிட்ட கற்றுருக்கோம். நிறைய பாடல்கள் எங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த பாடல்லாம் பாடும்போது ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக எவ்வளோ ஈஸியாக கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கற்றுக் கொடுப்பாரு எங்களுக்கு. வெரி கைண்ட் ஹார்ட்டட், சாஃப்ட் ஸ்போக்கன். Now want to நமஸ்காரம். இந்த ஆன்மீக வெள்ளி சத்சங்கத்தில் பேசுறதுக்கு உங்கள் வாய்ப்பு கொடுத்தது சங்கரநாராயணன். இங்கே இந்த இதில் வந்து வாக்குப்பட்டு இங்கேயும் சுகம் அனுபவிச்சா. ஆனால் இப்போ பாட்டில் வந்து எங்களோட கஷ்டப்பட்டுட்டு சமைச்சிட்டு உள்ளிலையும் தள்ளியும் நடந்து இது மாதிரி கஷ்டப்படுறா. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பதிவிரதை வேற ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கேடா அப்படின்னு மார்க்கண்டேயர்கிட்ட கேட்டார். மார்க்கண்டேயர் சொல்றார், நான் பார்த்துருக்கேன்ப்பா, சாவித்திரின்னு ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னா அவரோட கதையை சொல்லுவோம் அப்படின்றார். சில கதையை சொல்ல ஆரம்பிக்கிற மார்க்கண்டேயர். பத்ரதேசம்னு ஒரு தேசம் இருந்தது. அதில் அசுபதி மகாராஜா நான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியமே இல்லை. அதனால் சூரியநாராயணனை குறித்து உபாசனை பண்ணார். சூரியநாராயணனோட வரத்தால் அவருக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. சவிதா தேவி பிறந்தனால அவருக்கு சாவித்திரின்னு பேர் வச்சார். அந்த குழந்தை நாளோட மேரியும் குழந்தை வண்ணமாக வளர்ந்து ஒரு விதோகோச்சிதமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்தான். அந்த காலத்தில் பொண்ணா தேடி தான் பிள்ளைகள்லாம் வர தேடிட்டு போவாங்க. வரும் சக்தி எதில் பொண்ணு இருக்கான்னா ராஜகுமாரன் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்னவோ தெரியல, இந்த சாவித்திரிக்கு யாருமே வரல. ஸோ டாப்பனாராக ரொம்ப வருத்தப்பட்டார் பசுபதி மகாராஜா. ஒரு சுயம்பரம் வைக்கலான்னு கூட வழி இல்லை. சரி, அந்த காலத்தில் சுயம்பரம் எப்படின்னா பொண்ணையே மீனாட்சி எப்படி திக்விஜயம் பண்ணாலோ அது மாதிரி பொண்ணையே ஒரு திக்விஜயம் போக வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதனால் தகுந்த காவல் ஏற்பாடு பண்ணி ரதத்தில் போய் நீயே போய் உனக்கு யார் உனக்கு பிடிக்கிறதோ அவளை சூஸ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு பொண்ணை அனுப்பிச்சு வச்சாரு. அவளும் அந்த ரதத்திலேயே நாட்டு பக்கம்லாம் போவாங்க, காட்டுக்குள்ளே போனாங்க. அந்த காட்டில் போச்சு ஒரு ராஜன் ஒரு நிலவாதமான வாலிபனை பார்த்தா. அவன் வந்து இந்த விமக்சேனன் ஒரு ராஜா அவன் பக்கத்து வச்சு அவன் மந்திரிகள்லாம் சேர்த்து புரட்சி பண்ணி அவன் நாட்டை விட்டே துறக்கி அனுப்பிச்சிட்டான். ஸோ அவன் அம்மா அவனோட புள்ள சத்தியவான் 3 பேரும் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஆசிரமம் போட்டுட்டு இருந்தான். அவன் நிறையா வேத பாடசாலையெல்லாம் இருந்தது. இவருக்கும் ஒரு 4 குழந்தைகள் வந்தால் படிக்கிறதுக்கு. அதில் வர வருமானத்தை வச்சுட்டு தினம் இந்த சத்தியவான் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகுலாம் கொண்டு வந்து அக்ரகாரத்தில் இருந்து அதில் வர பணத்தை வச்சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். ஆனால் அவனை பார்த்து எப்படியோ அவளுக்கு ஒரு ஆக்கர்ஷணம் வந்துடுது. பண்ணிட்டா சத்தியவானம் தான் பண்ணிக்கிறது. சரி, அப்பாட்ட வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தான். இந்த சமயத்தில் இந்த அசுபதி மகாராஜா பார்த்து நாரதர் வந்தார். அவர் என்ன பேசி, எங்கப்பா அவன் பொண்ணா காணும் அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி ஆயிருக்கு, இப்படி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அவங்க சொல்லச்சே சாவித்திரி வந்துட்டார். வந்தோடனே கேட்டேன், என்ன ஆச்சு, ஒருத்தர் யாரும் கிடச்சாடா அவனுக்கு. நான் இது மாதிரி சத்தியவான்னு பார்த்தேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா. அப்படி நாட்டில் ஐயோ என்ன மாதிரி பண்ணிக்கிறீ, அவன் வந்து 1 வருஷம் தான் அவனுக்கு ஆயுசு இருக்கு, நீ வேறு வராது ஒரு வரனை தேடிக்கோ அப்படின்னு சொன்னால். ஒரு இதில் வடிச்சதுன்னா வருஷம் ஒரு கணவனை மாற்றிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. நான் பண்ணிட்டு அவனை தான் பண்ணுவேன். அல்பாயுசோ தீர்காயுசோ அவனே எனக்கு அப்படின்னா அவள் சொல்லிட்டா. ஆனால் தாப்பனாக இருக்கிறது பொருத்தமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாப்பிள்ளை 1 வருஷத்தில் போயிடுவாங்க, யாரும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க.
ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா போனேன். அவன் முடியவே முடியாது, முடிவாதமாக நான் பண்ணிட்டேன். சத்தியவானம் தான் பண்ணிப்பேன். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், குருநாதர் இருக்கார், நாரதத்தை கேட்கும், அவர் பண்ணுன்னு சொன்னால் அவன் நான் பண்ணி வைக்கிறேன், அவர் கூடாதுன்னு சொன்னால் நீ பண்ணிக்க கூடாது. சரி, இவங்க ஒத்துட்டார். நாரதருக்கு வந்து கேட்டார். நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியாமா, உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ பண்ணிட்டோ, வரக்கூடாது, கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அவை கொடுத்தாரு. சரி, காட்டில் போய் நான் சுகரியமா சேர்த்து பார்த்து நிறைய பொண்ணை பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷம். உண்மையாக ஒரு ஆசிரியர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒரு ராஜா வந்து பொண்ணு தரையலாம், கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், திருமணம் உடனே இந்த அசோகரி நிறையா சீசனத்தைலாம் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு வந்தால் அந்த சத்தியம் வந்து அதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன், நானே சம்பாதிச்சு பொண்டாட்டி சம்பாதிக்கிறேன், கஞ்சியோ கூட நாங்கள் சாப்பிட்டு பாதி தரோம், இந்த புச்சேரியை அவர் இருக்கட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு அப்படியே ஆரம்பிக்கிறோம். சாவித்திரினா நான் இங்கேயே ஐட்டம்ப்பா, நான் இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதோட கூட இருக்கிறேன் அப்படின்னு. அவளுக்கு அசுபதி மகாராஜா நாரதர் 3 பேருக்கு தான் தெரியும் சத்தியவான் 1 வருஷம் அவங்களோட இருப்பான் அப்படின்னு சொல்லி. இவா வேறு யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. ஸோ தினம் வீட்டில் பெருக்கி கூட்டி பண்ணி சமையல் பண்ணி மாமனார் மாமியார் 2 பேருக்கு பண்ண முடியாது, வயசானவா அவள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி சாப்பாடு கொடுத்து சத்தியவான் காட்டு சேர்ந்து கையில் சாப்பாடு கட்டி கொடுத்து இப்படியே நாள் ஓடிட்டு இருந்தது. இந்த மனசுக்குள்ளேயே வந்து இது மாதிரி இருக்கு, என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு. ஆனால் வெளியில் காமிச்சுட்டாங்க. 6 மாதம் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு, 2 மாதம் தான் பாக்கி இருக்குது, 1 மாதம் தான் பாக்கி இருக்குது, 15 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது, இன்னும் 1 நாள் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கு. ஸோ நாளை விட ஆயுசு பூர்த்தியாச்சு. ஸோ இன்னைக்கு பூரா இடம்லாம் பார்த்தால் இருந்து ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி ஃபுல்லாக உபவாசம் சூரியநாராயணன் ஆகாசத்தையே பார்த்து சூரியநாராயணத்தை பிரார்த்தனை பண்ணி ஞானம் பண்ணி காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு கடவுளுக்கு வேண்டி சிறுவடையெல்லாம் பண்ணி மாமனார் மாமியார் சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணான். மாமியார் கேட்டால் என்னம்மா நீ ஒன்றுமே சாப்பிடவே இல்லையே, காலையிலேருந்து நீ இதுவாக வெளியே நின்றுட்டு ஒன்றும் சாப்பிடாமையே இருக்கீங்க. இல்லை, நான் உபவாசம் இருக்க போகிறேன். இருக்குமா உபவாசம்? அது மட்டும் சொல்ல முடியாது. நான் எங்களுக்கு வந்து சுவாமிகிட்ட ஒன்று கேட்டுருக்கேன், அது கிடைக்கிற நான் உபவாசம் தான் ஃபுல்லாக உபவாசம் இருந்தேன். மறுநாளைக்கு ப்ரோக் போயிட்டு அப்புறம் ஒன்றும் சரக்கு இல்லை, எல்லாம் பண்ணி இதெல்லாம் நாளைக்கு ஒரு அடை பண்ணுறீங்க, அந்த அடை பண்ணி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி மாமனார் மாமியார் கொடுத்து அந்த அம்மையாருக்கு கொடுத்து எல்லாம் பண்ணினான். அவன் பாட்டுக்கு கடமையான், நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு சாவித்திரிக்கிறாங்க. மாமியார் சொன்னால் என்ன மாதிரி நீ வரப்பட்டு நடந்துருக்க, பாட்டுக்கு நீ கஷ்டப்படுற, அதெல்லாம் வேண்டாம், நீ ஆசிரியே இல்லை, நான் அவரோட போய் தான் எனக்கும் சுவாமிக்கும் ஒரு இது இருக்குது, சுவாமி நிறைவேற்றிருக்கிறாரா இல்லையான்னு பார்க்க முடியுது அப்படின்னு புரிய ஆரம்பித்தேன். சரி, அப்படியானா அவளையும் அழைச்சிட்டு போடா அப்படின்னு சரின்னு அழைச்சிட்டு போனான். காட்டில் இருக்கிற எல்லா இதையும் அவளுக்கு காமிச்சு பண்ணாங்க. பெரிய பெரிய இப்படி கோயிலுக்கு போகுது, மயில வெளியிடணும்னு அவளை கட்டி அடிச்சு கொஞ்சினான், இன்னும் அவளுக்கு கொஞ்சினான். ஆனால் சந்தோஷமாக வெளியில் காமிச்ச இடத்த விட மனசுக்குள்ள ஒரு திரு வெளியிட்டு கொஞ்ச நாள் தானே ஒரு வாழ்க்கணும், அப்புறம் என்ன ஆகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே போகிறோம். ஒரு இடத்துக்கு போன மணி 12 மணி ஆச்சு. சத்தியவான் சொன்னால் நீ இங்கே உட்காந்துக்கோமா, நான் போய் விறகு வெட்டின்னு வரேன். தினம் ஒரு பெரிய மரம், பட்டு மரம் இருந்தது, அதில் என்ன பண்ணி விறகு வெட்டி எடுத்து போய் வியாபாரம் பண்ணிக்கலாம். அன்றைக்கும் அதே மாதிரி கோடாலி எடுத்துகிட்டு போய் மரத்தை வெட்டினான். ஒரு 4 வெட்டு வெட்டின உடனே அவனுக்கு மயக்கம் வந்து ஒரே வேர்க்கு ஊற்ற ஆரம்பிச்சுட்டு, நான் சாவித்திரி என்ன தெரியலமா, ஒரே மயக்கமாக இருக்குது, வேர்த்து ஊற்றுறது, எனக்கு என்னவோ பண்ணிட்டு பண்ணுறது அப்படின்னா உடனே சாவித்திரிக்கு யோசிச்சு என்னென்ன வெளியில் போட்டு ஒரு புடவை தரப்பாக சரிண்ணா அப்படின்னு தர கண்ணை மூடினா நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல விடுத்தாங்க. நம்ம வெளியில் ஜீவன் கைவிட்டு கொடுத்தா அப்படின்னு அண்ணான்னு பார்த்துச்சு.
அவனோட ஆவி ஒரு ஜோதி ரூபமாக விழிச்சு வெளியில் வந்து அன்பு அது போய் எங்கள் எமதராஜன் அவரோட பாதத்தில் போய் மாட்டார் பார்த்தோன்னே சரின்னு சொல்லிட்டு எழுந்துட்டான். எமதர்மராஜா அவனை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறார். பின்னாடியே சாவித்திரி ஓடுறார். அவன் போகும்போது இவ்வளோ ஓடுறான். அதுக்காக எங்கம்மா வந்து நீங்க வர அவர் என் கணவர் அவர் அதெல்லாம் முடியாதுன்னா அவன் ஆயுசை முடிஞ்சு வச்சு நீ போய் அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு உண்டான வேலையெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு. இல்லை என் கணவன் எங்கே போகிறாரோ நான் அங்கே தான் வருவேன், நான் வர போக மாட்டேன். சரிங்களா உள்ளே போகிற அப்புறம் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஸ்லோகம் தெரியும், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த ஸ்லோகத்தை அப்படின்னு கேட்டேன். சரி சொல்லுமா அப்படின்னு கேட்டேன். சொல்லி சாது லட்சணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்லோகம். சாதுன்ற தர்மத்தையே கடைபிடிக்கிறவர், குழந்தையாருக்கு தர்மம் சொல்லி கொடுக்குறவர், தர்மம் எங்கே நடக்கிறதோ காப்பாற்றிக்கிறவர், நான் சாதிக்கிறதான் மிகவும் ஆசிரியக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அழகான ஸ்லோகங்களுடைய குழந்தைக்கு அவனுக்கு தானே வரணும் தரணும் போல எனக்கு இருக்குது. என்ன வரணும் வேணுமோ கேடு, ஆனால் சத்தியவான் எடுத்தவர் பண்டி வந்து இந்த மாமனார் மாமியாருக்கு பண்ணி தெரியல, அவள் கண்ணு தெரியணும் அப்படின்னு. சரி அவருக்கு கொஞ்சம் அவள் பண்ண தெரியும், சரி கடத்தி போகும் அப்படிங்கிற போகிறது. அவன் போகிற குழவே போடுறார். போனோடனே ஏம்மா என் குழவே வரேன், நீங்கள் எனக்கு தெரியல, அதனால் உங்கள் குழவே வரேன், தெரிகிற வரைக்கும் அவன் குழவே தான் போனேன் அப்படின்னு. எனக்கு இன்னொரு ஸ்லோகம் தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லணும். சாதுன்றவர் எப்படி இருப்பார், நம்ம அவன் எப்படி ஆசிரியக்கணும், அவன் வந்து எப்போ நன்மையை தான் செய்வான், கெடுதல் பண்ண மாட்டான், நம்ம நன்விழைக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சந்தோஷம் என்பது ஒரு இன்னொரு வரங்கள் இருக்கு அப்படின்னு. உடனே எங்கள் மாமனார் மாமியார் இழந்த ராஜ்யத்தான் திரும்பி எனக்கு வேணும். சரி கொடுத்துறேன். மறுபடியும் டக்குன்னு மேலே ஏறிட்டான். அவையே இவ்வளோ அறியாமல் இவளும் ஃபாலோ பண்ணுறான், இவளும் மேலே ஏறிட்டான். என்ன மாதிரி பின்னாடியே வந்துருக்க நீ போமா அப்படின்றாரு. இல்லை நீங்கள் எப்போ போகிறீங்களோ உங்கள் பின்னாடியே நான் வருவேன், நீங்கள் எப்போ தெரிகிறீங்களோ உங்கள் கூடவே நான் வருவேன். எங்கேயாவது நீங்கள் செத்தாத்தில் இருந்தேன்னா செத்து போய் அழைச்சி மரோட யாருக்காரும் கண்ணுக்கு தெரிகிறேடா, என் கண்ணுக்கு தான் நீங்கள் தெரிகிறேன், அதனால் நீங்கள் தெரிகிற வரைக்கும் நான் உங்கள் பின்னாடியே தான் வருவேன். அப்புறம் என் கணவன் எங்கே இருக்காரோ நான் அங்கே தான் போவேன். சுகமோ இருக்கமோ சொர்க்கமோ நரகமோ எது இருந்தாலும் என் கணவனோட பின்னாடி தான் நான் போய் விட மாட்டேன் அப்படின்னு பின்னாடியே போகிறேன். அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அவர் வளரும். அவரும் ஒரு அனுகிரகமாக தான் பண்ணிட்டுருக்கார். அவருக்கு தெரியும் குழந்தையை காப்பாற்றணும்னு. ஸோ அதனால அனுகிரகம் கண்ணில் தெரிகிறது. அவருக்கு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பேன், இவர் எவ்வளோதான் பரீட்சை, அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணால் அவளுக்கு வேலை பெருசாக அப்படின்னு அவரோட ஐடியா. இன்னும் விருப்பம்னா இன்னொரு ஸ்லோகம் தெரியும் சொல்கிறேன். அழகழகாக ஸ்லோகம் சொல்கிறீங்க, சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். என்னோட சொல்கிறது சாதும் எங்கே கிடைக்கிறதோ நம்ம அங்கே தான் போகணும், அவன் அவங்களுக்கு தான் பழகணும், அவன் வந்து நமக்கு நம்ம கெட்ட வழியில் வேணாலும் திருப்பி நம்மளை ஆட்கொள்ளலாம். அந்த மாதிரி சாது சங்கத்தை தேடி தான் போகணும் அப்படின்னு சாது சங்கத்தை பெருமை வச்சு சொல்கிறான். உடனே இன்னொரு வரம்பு தரேன். அதே மாதிரி இந்த நான் பிறந்தாக்க நான் ஒரே பொண்ணு, வேறு புதர்வாக்கியது எங்கள் அப்பாவுக்கு. அதனால் இந்த பிறந்த வருஷத்துக்கு ஒரு 3 ஆண் குழந்தை பிறக்கணும், எனக்கு தம்பிகள் பிறக்கணும் அப்படின்னு கேட்டேன். உடனே சரி அப்படியே ஆகட்டும், பழதாமா போயிட்டு வாங்க வழியாச்சு கிளம்பு அப்படின்னு. நான் கிளம்ப மாட்டேன், இப்படி தான் வருவேன், இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் தெரியும், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி சொல்லுங்க. மனுஷனுக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம். தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறணும். ஏதோ தன்னம்பிக்கை இல்லைன்னா என்னதான் என்னால் முடியாது. நம்ம நம்பிக்கையே இல்லை, நான் படிக்க போகிறேன்னா அவன் நம்பிக்கை இல்லாத இப்படி படித்து நான் வாழ்க்கையில் முன்னேறுவான். அதனால் நம்பிக்கை வேணும். அப்படி நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தாலும் ஒரு சார்பு கண்டு அவளை ஆசிரிச்சா அவளை இன்னும் நல்ல வழியில் இப்போ வாழ்க்கை முன்னேற முடியும். அப்படின்னு ரொம்ப நல்லா இன்னொரு வரது இன்னைக்கு மிக்க வரது பாக்கி இல்லை, ஒரு 7 வரது தரேன் உடனே கேட்குற இந்த குழந்தை ஆர்வத்து வம்சத்துக்கு குழந்தை கொடுத்துருக்கு, நீங்கள் புத்தாத்தில் எப்போ வம்சம் திரைக்கணும். அதனால் சத்தியவான் மூலமாக எனக்கு 100 அவரசு குரல் போடணும்
அப்படின்னு வரேன் கேட்குறேன். வரேன் கொடுத்தேன் போட்டு வாங்கி ஓடி அப்படிங்கிற பண்ணி தந்துட்டேன். பின்னாடி அவன் என்ன நீங்கள் வரன் கொடுத்து போயிட்டே இருக்கீங்க, வரன் கேட்டீங்கம்மா கொடுத்துட்டேன். நான் என்ன வரன் கேட்டேன், சத்தியவான் ஒரு 100 அவ்வளோசம் கொடுத்துறேன் வேணும்னு கேட்டேன். நீங்கள் சத்தியவான் அழைக்கணும்னா எனக்கு நான் எப்படி குழந்தை பண்ண முடியும், சத்தியவான் வேணும் அவர் அப்படின்னு கேட்டான். அப்புறம் ஏமாந்து நடாரா நம்ம எப்படி ஏமாந்து வர முடியும், என்ன நீங்கள் ஏமாந்து போயிட்டு யாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கடவுள் அவர் கீழே பறிக்க வந்தால் மறந்து போயிட்டு 400 வருஷமாக அந்த கடவுள் கண்ணா நிறைய நடக்கிறதா நடக்கிறாங்க, எப்படி ஏமாந்து போகணும் யோசனை பண்ணேன். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, பெருமாள் இருக்கிறார், இவருக்கு பெருமாளோட அனுகிரகம் இருக்குது. அதனால தான் இப்படி யாச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு செய்யலாம். இப்போ சத்தியவான் கொடுத்துட்டேன். எனக்கு ஃபோன் பண்ண மேலேருந்து ஏறி போயிட்டே இருக்கான். அவர் மறைஞ்சு போயிட்டார். அதோட என்ன அவர் நல்ல காரியம் பண்ணி வச்சு ஏமாந்து மறந்து போயிட்டார். அங்கே துட்டு தானே கீழே விழணும், ஆனால் கீழே விழுந்த எங்கே சத்தியவான் ஆகியோடு இருந்தாலோ அங்கேயே இருந்தார். அங்கே வந்தோடனே 10 பையன் ஆயிடுச்சு. மேலே சத்தியெல்லாம் ஒரு மூடிட்டு இருந்தான். அதனால் என்ன பண்ணால் வெறும் கண்ணால் திறந்து பார்த்தான். இந்த இப்படி பார்த்தா எழுந்திருப்பாங்க சாவித்திரி, நம்ம பயங்கரமான சொப்பனம் கண்டேன், என்னை யாரோ தூக்கிட்டு போயிடுறா, நான் கஷ்டப்பட்டு இருந்துறேன் ஆனால் முடியல, ஆனால் நிறைய சொப்பனம் கலந்து எழுந்துட்டேன் அப்படின்னா. ஆனால் இவர் சொல்லுங்க நான் தான் என்னன்ட்டேன் வாயாடி கூடுத்தேன் அப்படின்னு. அவங்க ஆதிக்கு வரலாம் நாளைக்கு அம்மா அப்பா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சாயங்காலம் ஆகிட்டு சொல்லக்கூடாது. 2 பேரும் திரும்பி வரோம். அதுபடி இந்த ஆசிரமத்தில் சில முனி ரிஷிகள் தான் வந்துச்சு. அவளை தெரிந்து வச்சு ஞான ரிஷி நான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவளை இந்த திருவண்ணாமலை சொல்லலை. அவளை வந்தோடனே திருவண்ணாமலை கண்ணு தெரிய ஆரம்பிச்சு. ஏன் இன்னும் கண்ணு தெரியல, நம்மளெல்லாம் பார்க்குறேன்னு அப்படின்னா. இல்லை கடவுளோட அனுபவம் அது மாற்றுவதனால தான் இப்படி ஆகிடுது அப்படின்னா வேறு பேர் வந்தான். வந்து நமஸ்காரம் பண்ணான். அப்போ அந்த ரிஷிகள் தான் சொன்னான், இந்த மாதிரி ஆச்சு எமன்ட்டு போய் வாதாடி சாவித்திரி பிள்ளையோட வீடு இருந்துட்டா அப்படி இருந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து மாட்டு பண்ணுவாங்க. மாமியார் வந்து மாட்டு பண்ண ஆற தழுவி எல்லாம் பண்ணான். அதுக்குள்ளே இந்த இன்னும் சின்ன 20 மணி புரட்சி இருந்துச்சு. மந்திரிகள்லாம் அவார்டுக்குள்ள சந்தர்ப்பம் கொடுத்தது. பழைய ராஜாக்கே ராஜ்யத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு அவெல்லாம் வந்து இன்னும் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும் அப்படி சரி போய் அவன் சத்தியவான் சாவித்திரி போய் பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டு ராஜா ஆகியான். எவன் கொடுத்த வழி சாவித்திரிக்கு குழந்தை பார்த்து அவர் சௌக்கியமாக வாழ்க்கை சாவித்திரி வாழ்க்கை ஒரு பரிவுகளை அவரோட பரிசுவை பண்ணி எப்படி எமையும் ஜெயிக்க முடியும் உதாரணம் சாவித்திரி. சாவித்திரி பாக்கியான கேட்குற எல்லா சூழ்நிலையும் தீர்க்க சௌந்தரியம் கணவன்மார்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்க்காயுசும் வரும் அப்படின்னு சொல்லி அரசு நாளைக்கு உங்களுக்கு ஆப்டாக இது நாளைக்கு தான் வந்து ஆசீர்வாதம் போடுற காரணியான வந்து சாவித்திரி வந்து நீங்கள் எல்லாரும் கொண்டாடுற எங்களுடைய சின்ன குருநாதர் அண்ணாவிடம் 80வது செய்தி 80வது செய்தி 80 நாள் மகாபாரதத்தை விஸ்தாரமாக டெய்லி சொல்லிட்டு சாதாரண மகாபாரத முன்னாடி இந்த நிறைய மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதைகள் உபாக்கியான எல்லா உபன்யாசங்களும் சொல்ல மாட்டால் சொல்ல முடியாது. ஹரிச்சந்திர புராணம் நகுஷோபாக்கியானம் சொல்லுவாங்க. நான் ஸ்ரீ அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா உபாக்கியானமும் சொன்னான். எனக்கு சாவித்திரி உபாக்கியானமும் உண்டு. அதே நான் அந்த ரெக்கார்டை கேட்டு எனக்கு எவ்வளோ தூரம் அந்த புத்தி ஏறித்தோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் சாரமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தா அது அண்ணாவோட அனுகிரகம். நான் பிரீத்தி இருந்தால் அது என்னோட இது.